பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாது 7 வயசு பொண்ணா இருந்தாலும் சரி 70 வயசு முதியவரா இருந்தாலும் பாதுகாப்பு இல்லாத கொடுக்க முடியாத காவல்துறைக்கு மந்திரியா இருக்கிற ஒரு துப்புகட்ட ஆட்சி பண்றவர் நீங்க சொன்ன வார்த்தையை சொன்னார்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. திமுகவை கருணாநிதி மட்டும் ஜெயிச்சு அவர் சட்டமன்றத்திற்கு போக பயந்து ராஜினாமா செய்து கருணாநிதி ஓடினார். அதை நாம பார்த்தோம். தருமயாதீனம் 27வது குருமகா சன்னிதானத்தினுடைய 60வது ஆண்டு மணி விழாவை முன்னிட்டு இன்று 7ஆம் திருநாள் நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அதில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் 2 நாளைக்கு முன்னாடி கோவையில் ஒரு சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டார். இன்றைய தினம் கோயம்புத்தூர்ல ஒரு பெண் அலறதுக்கு நாம தொலைக்காட்சியில பார்க்க முடியுது. அத ஒரு வெள்ளை கார்ல கடத்திட்டு போறத நீங்க தான் ஊடக நண்பர்கள் காட்டியிருக்கீங்க. தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு கேடுகட்ட ஸ்டாலின் அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாது 7 வயசு பொண்ணா இருந்தாலும் சரி 70 வயசு முதியவரா இருந்தாலும் பாதுகாப்பு இல்லாத கொடுக்க முடியாத காவல்துறைக்கு மந்திரியா இருக்கிற ஒரு துப்புகட்ட ஆட்சி பண்றவர் நீங்க சொன்ன வார்த்தையை சொன்னார்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. திமுகவை கருணாநிதி மட்டும் ஜெயிச்சு அவர் சட்டமன்றத்திற்கு போக பயந்து ராஜினாமா செய்து கருணாநிதி ஓடினார். அதை நாம பார்த்தோம். அந்த மாதிரி ஸ்டாலின் அரசாங்கம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எவ்வளவு தினம் 1 மணி நேரத்திற்கு ஒரு வன்கொடுமை நடந்து கொண்டு இருக்கிறது. 21ல ஸ்டாலின் அரசாங்கம் வரும்பொழுது கிரைம் எகென்ஸ்ட் விமன் ஆண்டுக்கு 2000 இருந்தது, இன்னைக்கு 9000 தாண்டி இருக்கு. அதிலும் 2 மணி நேரத்திற்கு ஒரு இளம் குழந்தை பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள். யார் ஆட்சியில? இந்த ஆளத் தெரியாத ஸ்டாலின் அரசாங்கத்தில். திராவிட முன்னேற்ற கழக தீய சக்திகள் தமிழகத்தில் எவ்வளவு பெரிய அழிவு சக்திங்கிறது நமக்கு தெரியுது. அதனால இந்த தீய சக்தி திமுகவை தமிழக மக்கள் 26 தேர்தலிலே அடித்து விரட்டுவார்கள். இல்லைன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. ஏன்னா இந்த 52 மாசத்துல 6700 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. பெண்களது 9000 ஆண்டுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். தமிழகம் முதலிடம். எதுல? சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் முதலிடம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.